So good evening, all of you. Welcome to the inner circle meet of Master the Stock Market. Today is 11th April 2026. ஸோ மார்க்கெட்டோட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், முக்கியமான சில பாயிண்ட்ஸை குயிக்கா நம்ம பார்த்தலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரம் பத்திய செய்திகள் அப்படின்றத ஒன்னொன்னா நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். பொதுவா இப்ப லாஸ்ட் வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு 6% ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த 6% ஏற்றம் அப்படின்றது ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு வாரமா நடந்திருக்கிறத பாக்குறோம். ஏன்னா ஒரு வீக்னஸ்லயே இருக்கிற ஒரு சூழல்ல இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 6 வாரமா மார்க்கெட் என்ன இருக்கு, கெப்ட் ஆன் ஃபாலிங். 6 மாசம் விழற ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகி ஒரு 6% ஏறி இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு குறுகிய காலத்திலும் இந்த மாதிரி ஒரு ஏறினதையும் நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமான விஷயம் எதனால இது நடந்தது, சீஸ்ஃபயர் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் அது வந்து என்னாச்சு, சிக்னிபிகன்ட்லி ட்ராப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயம். வரப்போற நாட்கள்ல என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். கவனிச்சுட்டே வாங்க. ஏர்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே இப்ப டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு 12% அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய Q4 நெட் ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்குதுன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். ஸோ அதனால அது வந்து வரக்கூடிய மற்ற கம்பெனிகளோட ரிசல்ட்டும் வந்து பெட்டரா இருக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை அது வந்து உயர்த்திருக்கிறத பாக்குறோம். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து ரிசல்ட்னு பார்க்கும்போது எது வர ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனுடைய ரிசல்ட்ஸும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 24,000 அப்படின்ற இடத்துல தொட்டுட்டு இருக்கும்போது இந்த 24,300 400 இடம் தான் முக்கியமான நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்க போது. ஒருவேளை அதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா தென் இட் கேன் இமீடியட்லி யூ கேன் கீப் கோயிங் அப் அண்ட் டச் திஸ் ஏரியா. ஓகேவா, ஒருவேளை பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததுன்னு ஒரு செய்தி வந்தாவே என்ன ஆயிடும், இட் கேன் ஜம்ப் லைக் திஸ். ஓகே, திஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி எந்த மாதிரியான ரிஸ்க் எலிமெண்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வார்னால வந்த ஒரு இன்ஃபிளேஷன் அது மூலமா என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் மியூட்ல போடுறேன். ஸோ தட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ மட்டும் இல்லை, வர வருஷத்துக்கும் இது பொருந்தும். அதனால இந்த இன்ஃபிளேஷன்ற ஃபேக்டர் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபிளேஷன் டெஃபினட்டா நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட்டை கூட்டும், ப்ராஃபிட்டை கம்மி பண்ணும், ஷேர் பிரைஸை பாதிக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்ஃபிளேஷன் எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்றதான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்தடுத்து பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த 2 வார சீஸ்ஃபயர் அப்படின்றது வந்து நமக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை வரக்கூடிய நாட்கள பேச்சுவார்த்தை இன்னையில இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா, 11ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள்ல நமக்கு வந்து Q4 ரிசல்ட்டோட ஃபுல் ஸ்விங் வந்துடும். முக்கியமான ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ குறிப்பா நம்ம எதில் கண்ணு வைக்கணும், HDFC பேங்க், ICICI பேங்க், இந்த மாதிரியான ஐடியோட மற்ற மார்க்கெட் லீடர்ஸ் இவங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குரூட் ஆயில் பிரைஸ் அப்படின்றத கவனிக்கணும். இப்போ $119 இருந்து எங்க வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு Brent crude 90லயும் WTI crude 94 and 90 அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் எங்க போயிடும், $110 போயிடும். அப்புறம் பிரச்சனை ஆச்சுன்னா திரும்ப 119 போயிடும். ஸோ இது நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்னா, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இன்ஃபிளேஷனோடு நேரடியாக தொடர்புடையது. கேட்ன்றது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன அர்த்தம், இந்தியாவில இருந்து எவ்வளவு டாலர் வெளியில போகுது, எவ்வளவு உள்ள வருது, அந்த இடைவெளியை தான் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் சொல்றோம். இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு $10 crude oil விலை ஏறும்போது நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து 0.5% ஆஃப் ஜிடிபி பாதிக்கப்படும் அப்படின்றதான் ஒரு தகவல். அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம இன்ஃபிளேஷன் மட்டும் இல்ல, யூஎஸோட சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதை பத்தி ஃபெட்டோட கமெண்ட்ஸ், இது எல்லாமே கூட முக்கியமான ஒரு விஷயத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இந்த இன்ஃபிளேஷன் அப்படின்றது வந்து இப்போதைக்கு இந்த ரேட் கட் அப்படின்றது தள்ளி வச்சாச்சு இல்லையா. இப்ப அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா ஜென்ரலா பாக்குறோம். அதே மாதிரி இந்த இன்ஃபிளேஷன் ஃபர்தரா எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா, பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்றதுனால இதை எப்படி பார்ப்பாங்க, ஃபெட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹாக்கிஷ்னஸ்
அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வந்து அவங்க எதிர்மறையா பாக்குறாங்க அப்படின்னும். ஸோ எதிர்மறையா பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த சினாரியோ வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ல இருந்து பணம் எங்க போடும்? வெளியில போகும் அப்படின்றதுக்கும் இன்னொரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இதே நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா மணி வில் கோ டுவர்ட்ஸ் இன்வெஸ்டிங் இன் த டாலர்ஸ். அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ இந்தியாவில அந்த செல்லிங் ஏற்கனவே நடந்துகிட்டு வரதை பார்க்கிறோம். ஸோ ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் அதுக்கு கான்ட்ராவா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹோல்ட் பண்ணாலும் கூட அவங்க டோவிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லையா, ஆர்பிஐ டோவிஷ் ஹோல்டு. டோவிஷ் அப்படின்னு சொல்லும்போது ஹாக்கிஷ் வந்து எதிர்மறையானது, நெகட்டிவ்னு சொல்றோம். டோவிஷ்ன்றது பாசிட்டிவ்னு சொல்றோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து 6.9% அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மற்ற நிதி நிறுவனங்கள் அந்த அளவுக்கு கொடுக்கலன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க குறைச்சிட்டு வராங்க. 6.1க்கு குறைச்சிருக்கிறாங்க. முக்கியமான இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ ஆர்பிஐ வந்து 6.9 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க 2027க்கு. அது எப்படி இருந்தாலுமே ஈவன் இஃப் இட் இஸ் 6, இந்தியா தான் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்த வேர்ல்ட் அப்படின்றதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸோட ஃப்ளோ பத்தி நம்ம பார்க்கும்போது, குறிப்பா எஃப்ஐஸ் தொடர்ந்து வித்துட்டு தான் இருக்காங்க நமக்கு தெரியும். டிஐஸ் வந்து ஈக்குவலா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் எஃப்ஐஸோட பலம் ஜாஸ்தி. அதனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து இப்போ எப்போ வந்து அவங்க இந்த செல்லர்ஸா இருந்து பையர்ஸா மாறுறாங்களோ, மார்க்கெட் அப்ப என்ன ஆகும்? பூம் ஆகும். அதுக்காக ஒரு என்ன வேணும்? ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி வேணும் அவங்களுக்கு. ஸோ அது நடக்குமா அப்படின்றத வருங்காலத்துல தான் நம்ம பார்க்கணும். ஓகே, தட் இஸ் ஒன் திங். அடுத்து ருப்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு எங்க போயிடுச்சு? 94க்கு போயிடுச்சு. ஸோ இந்த யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம், பிகாஸ் ஆஃப் சிபிஐ டேட்டா. இருந்தாலும் அது வந்து இப்போ $93 to $94, ஒரு டாலர் வந்து 93 to 94 ருப்பியில கேப் ஆகும்னு இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல 82 ரூபாயில இருந்து 93 94 ரூபாய்க்கு போச்சு இல்லையா ஒரு டாலர். யாரு அதுல பெனிஃபிட் அடைகிறா? இந்த வீக் ருப்பி அப்படின்றது சப்போர்ட்ஸ் ஐடி அண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பாக்குறோம். ஸோ அதனால இந்த Q4 ரிசல்ட்ஸ் வரும்போது அது ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சாதகமான விஷயம். ருப்பி டேர்ம்ஸ்ல அவங்களுக்கு நல்ல லாபம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள், சன்ஃபார்மா ப்ரொபோஸ்ட் 12 பில்லியன் அக்விசிஷன் ஆஃப் ஆர்கனன் அண்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அடுத்த வாரங்கள்ல வரக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நான் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம நேரடியா சார்ட்டுக்கு போகலாம். என்ன நிலவரம் அப்படின்றதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கும். அதுக்காக நான் இப்போ சார்ட்டுக்கு வந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு சார்ட்டை நான் ஷேர் பண்றேன். நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல நிஃப்டி எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்தடுத்து செக்டார்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியோட சார்ட் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பிக் பிக்சர்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சார்ட்டை வந்து ஒரு பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து இது எந்த எந்த மாசம் அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே ரிவர்சல் ஆனது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். மார்ச் வாஸ் த ஒர்ஸ்ட் சார். ஆனா மார்ச்சோட அந்த எந்த அளவுக்கு ஃபால் ஆச்சோ அதுல ஏற்கனவே 2/3 ரெக்கவரி ஆயிருக்கிறத பாக்குறோம். இது வந்து ஏப்ரல் இது வரைக்கும், ரைட்? தட் வாஸ் அ எக்ஸலண்ட் ரெக்கவரி. இதுல முக்கியமான விஷயம் என்ன? திஸ் இஸ் த சப்போர்ட் ஏரியா இல்லையா? சோ நம்ம வகுப்புல படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியா. முன்னாடி அங்கதான் வந்து எழுந்தது, இப்பயும் கிட்டத்தட்ட அங்கதான் வந்து எழுந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ இந்த லோ இது வந்து டச் பண்ணிருக்கிற லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,182. இது வரைக்கும் டச் பண்ணிருக்கிற லோ 22,182. அதே மாதிரி முன்னாடி இது இங்க வந்தப்பயும் இந்த லைனை நம்ம பாக்குற இடமும் பாத்தீங்க அப்படின்னா 22,000. இந்த லோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா 21,743. நான் அதையுமே போடுறேன். 21,743 அப்படின்றது இந்த இடம், இந்த லோ. இது இந்த லோ இருந்தாலும் நமக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகலன்றதுனால நம்ம எதையே எடுத்துக்கலாம். நம்ம இந்த 21,000 இல்லைன்னா 22,000 எடுத்துக்கலாம். பிரைஸ் க்ளோஸ் எபோவ் திஸ் லைன். இன்னும் சொல்ல போனா நான் இந்த லைனை இன்னும் கொஞ்சம் பாடி ஆஃப் தி கேண்டிலுக்கு கொண்டு வந்து போடுறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கிற நம்பர் இது. பட் மற்றபடி இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு என்ன 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 எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we will take 22,100.
ஸோ திஸ் ஸ்டோரி வில் கீப் இட் அசைட். இப்போ நம்ம எதை பார்க்கணும், 22,100 அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 22,100 விட்டுருவேன். 22,000 இஸ் க்ளோசிங் பேசிஸ்ல சப்போர்ட் லெவல். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி முடிஞ்சது அப்படின்னு சொன்னா then that's going to be a very very worst scenario. எப்படி worst scenario மாறலாம், நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. சின்ன சின்ன பேட்டர்ன்ஸாவே நம்ம இதை பார்க்கலாம். இந்த மாதிரி அது ஒரு ஃபார்மேஷன் வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா இட் வில் பி worst scenario. என்ன பேட்டர்ன் இது, எல்லாரும் சேட்ல போடுங்க. ஸோ ஃபாலோ பண்றீங்களா, இது என்ன ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்? வெரி குட், எல்லாருமே போடுங்க, ஷார்ட்டா போடுங்க. ஓகே, வகுப்புல படிச்சதெல்லாம் நினைவுபடுத்தி போடுங்க. எஸ், வெரி குட், எல்லாரும் போடுங்க. கோகுல் சார் போட்டிருக்காங்க. ஸோ படிச்சது எல்லாமே நமக்கு எப்ப ஞாபகத்துக்கு வரணும், களத்துல ஞாபகத்துக்கு வரணும், சார்ட் படிக்கும்போது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ தட் அதை இமீடியட்டா அப்ளை பண்ணவும் முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ நம்ம பாக்குறது இந்த மாதிரி ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன். முக்கியமான சப்போர்ட் லெவல் 22,000 க்ளோசிங் பேசிஸ். ஸோ ஒருவேளை கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும், தட் இஸ் கோயிங் டு பி வர்ஸ்ட் சினாரியோ, இல்லையா ஒரு நைட் மேர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்க நேரிடும். அதாவது இந்த ஹைட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டு விழுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. இது எதுவுமே ரூல் அவுட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வேலை விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா எஸ், தட் குட் பி வர்ஸ்ட் சினாரியோ. மார்க்கெட்ல ஒரு வர்ஸ்ட் சினாரியோ எது அப்படின்னா இதான். நம்ம இதுல 80% கூட வச்சுக்கலாம், நாட் நெசசரிலி நம்ம இதை 100% ஃபாலோ கூட வைக்கணும். இதுல 80% கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா கூட இதனுடைய ஒஸ்ட் ஃபால் என்னவா இருக்கலாம், 19,000. இப்ப எது வரைக்கும் வந்துட்டு போயாச்சு, இந்த 22,182 22 வச்சுக்கோல. ஸோ 22 வரைக்கும் வந்தாச்சு. இப்ப இனிமேல் எது நடந்தாலுமே ஒஸ்ட் எதுவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இதான் 19,000. இது என்னது, ஒஸ்ட் டார்கெட். இது ஒஸ்ட் டார்கெட் சொல்றதை தாண்டி இது எப்படி சொல்லலாம், பெஸ்ட் பை பிளேஸ். இப்படி நம்ம உல்டாவும் பார்க்கலாம். இன்கேஸ் இட் ஃபால்ஸ், ரைட்டா, இந்த ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை முறிந்தது ஈரானுக்கும் யுஎஸ்க்கும், திரும்ப அவரெல்லாம் உங்கள் நாகரிகத்தையே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பம்பார்ட்மெண்ட் பண்ணா ஈரான் சும்மா இருக்குமா? ஈரான் என்ன பண்ணுவாங்க, இன்டர்ன் அரப் கண்ட்ரிஸ்ல இருக்க அவங்க நாகரிகத்தையே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அடிக்க. ஸோ கச்சா எண்ணெய் விலை $150 $200 ஜம்ப் அடிக்க ஆரம்பிச்சு. அப்படி ஒரு சினாரியோ வந்துச்சுன்னா சரன்னு இது நடந்துரும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம கடவுளையும் வேண்டிப்போம், ட்ரம்ப்பையும் வேண்டிப்போம். ஏன்னா அவர் எந்த நேரத்துல எந்த மாதிரியான முடிவை எடுப்பாருன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு சினாரியோ அவருக்கு மிட் டேர்ம் எலெக்ஷனும் வருது இல்லையா, இன்னொரு ஃபியூ மந்த்ஸ்ல. அதனால அதை காப்பாற்றணும்னு பார்ப்பாரு. அவரோட அப்ரூவல் ரேட்டிங் இஸ் ஹிட் த லோ 33%. அந்த அளவுக்கு கீழே குறைஞ்சு போச்சு. அதனால அவர் உள்நாட்டு பாலிடிக்ஸையும் அவர் கவனத்தில் எடுத்துட்டு தான் முடிவு எடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். பட் அதை தாண்டி இஸ்ரேலோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா தான் இருக்குது. ஸோ அதையும் கணக்கில் எடுத்துட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த இடம் ஒருவேளை இந்த ஈரான் யுஎஸ் பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா நடந்தால் தட்ஸ் a good time for us. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், நம்மளுடைய பல வழிகள் மூலமாக இந்த டிப் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை when it was hitting 22,180 and all. Okay, we are all buyers. ஒரு பகுதியை வாங்குறோம், எல்லா காசும் போடுறது இல்ல. this fall helped us to buy part 1. பை பார்ட் 1. விழுந்தா பை பார்ட் 2 கூட நம்ம இங்க பை பண்ணலாமானா எஸ், கொஞ்சம் அதுக்கான கேஷ் காம்பனண்ட் கொஞ்சம் கையில வச்சு, இன் கேஸ் அது இங்க கீழே விழுந்தாலும் வில் பை சம் மோர். அவ்வளவுதான். பிளான் பண்ணிட்டு ஃபர்கெட். நெக்ஸ்ட் 1 year 1.5 year 2 years once it will break its previous high. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், it will make a new high, right? ஸோ இந்த வருஷம் 2026 டிசம்பர்ல கூட இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல பெரிய பாதிப்பு எதுவும் வரலன்னா இட் இஸ் லைக்லி டு கோ டச் 28,000 to 29,000. ஸோ இதான் எதிர்பார்ப்பு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இந்த 29,000 நோக்கி அது நகரலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. இங்கிருந்தே திரும்பிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு வச்சுக்கலாமே, ரைட்? ஸோ நான் இதுல அந்த ஸ்கேல் எடுத்துக்கிறேன்.
ஒருவேளை இங்க இப்ப இந்த லோல இருந்து அது ஏற ஆரம்பிச்சாவே, ஸோ 29,000 அப்படின்றது எவ்வளவு? 31%. ஸோ இப்போ நம்ம முடிச்சுக்கிட்டாவே 30% 25% அப்படின்னு கூட வச்சு கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு சார் 5%. ஓகே. ஸோ ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஒருவேளை ஒரு டிப் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நம்ம வி கீப் சம் மணி ரெடி. ஸோ இந்த ஃபால் கிடைச்சதுன்னா தட் வில் கிவ் யூ 58%, ரைட்? ஸோ கண்ணுக்கு முன்னாடி ஏற்கனவே 30%க்கான வாய்ப்பு கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கிறதே நம்ம நினைவுபடுத்துறோம். அதே மாதிரி ஒருவேளை அடுத்த டிப் கிடைச்சதுனாலும் மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்க வேண்டும். இது வந்து நிஃப்டியை பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா படிச்சிருக்கிறோம். ஸோ நிஃப்டி பிஹேவியர் அப்படின்றதையும் நம்ம இங்க பார்த்துட்டோம். அடுத்தடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? செக்டார் வைஸ் அனாலிசிஸ்குள்ள போகலாம். நிஃப்டி இது வந்து மந்த்லி சார்ட்ல பார்த்துருக்குறோம். அதனால இதை இன்னும் கொஞ்சம் நீங்க கிட்ட போய் பார்க்கணும்னா படிப்படியா பார்க்கலாம். ஏன்னா திஸ் இஸ் கிவிங் எ பெட்டர் பிக்சர். ஸோ இப்போ நான் வீக்லி சார்ட்குள்ள இங்க வந்திருக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில், அப்புறம் சின்ன சின்னதான கேண்டில்ஸ், இது ஒரு கிரீன் கலர் கேண்டில். என்ன பேட்டர்ன் இது? எல்லாருமே சாட்ல போடுங்க. கேண்டில் பேட்டர்ன் என்னது? எல்லாருமே போடுங்க. கீப் ஆன் ரீகலெக்டிங். எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதை திரும்ப யூஸ் பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியம். படிக்கிறது ஒண்ணு, அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்க நீங்க கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரிவர்சல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேண்டில் பேட்டர்ன் அப்படின்னா என்ன பேண்டில் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர். எல்லாருமே போட்டே வந்திருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மறக்கல, ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு. ஆனா எல்லாரும் போடணும்ன்றது என்னோட ரெக்வஸ்ட். எல்லாரும் போட்டிருக்கீங்க மெஜாரிட்டி, பட் எல்லாரும் போடணும், ரீகலெக்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம மைண்டுக்குள்ள, சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டு உட்காரணும். இது அதான் நம்ம வகுப்புலையும் படிச்சிருக்கோம். குட் ஈவினிங் முஸ்தபா சார், வெல்கம். ஸோ மைண்ட்ல உட்காரணும். அதுக்காக தான் இதெல்லாம் போட சொல். போடும்போது உங்களுடைய மைண்ட்ல அதை உட்காரும். ஸோ எஸ், டெஃபினெட்லி யூஆர் ஆல் ரைட். நீங்க போட்ட எல்லா விஷயமும் ரைட். நீங்க ஒரு தடவை நான் போடுங்கன்னு சொல்லும் போது நீங்க போடுறது மூலமா என்ன பண்ணுது? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ரீஎம்பசைஸ் ஆகுது. அடுத்த முறை இதை பார்க்கும்போது வாய்ப்பா பயன்படுத்த அது உதவும். ஸோ திஸ் இஸ் எக்ஸலண்ட் ரிவர்சல். நீங்க என்ன பாக்குறீங்க? there is a morning star. ஓகே, திஸ் a பியூட்டிஃபுல் ரிவர்சல். இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ரிவர்சல் நம்ம பார்க்கும்போது என்ன யோசிக்கணும்? ஓகே, ஸோ நமக்கு அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஒரு டிப்பும் சப்போஸ் இது ஏதோ பேச்சுவார்த்தையில ஒரு பிரச்சனை வருது, அப்புறம் பேச்சுவார்த்தையில சுமூகமாகுது, ஏதோ பிரச்சனை வருது. ஸோ இது மாதிரி வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஏற்கனவே வாங்கலையா? ஒரு பகுதியை டக்குன்னு வாங்குறதுக்கு இதை உபயோகம் பண்ண வேண்டும். இது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகலாம்? இஃப் திங்ஸ் ஆர் ஓகே, பழைய ஹையை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். Q4 ரிசல்ட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்ததும் நகரும். ஜியோ பொலிட்டிக்கல் பிளஸ் நம்மளுடைய டொமஸ்டிக் ஆக்டிவிட்டி. ஜியோ பொலிட்டிக்கல் நம்ம மேல பார்க்கும்போது யுஎஸ் ஈரான் அது பேச்சுவார்த்தை பிளஸ் நம்ம ஃபெட் ரிசர்வனுடைய செயல்பாடுகள். ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸோட மற்ற டேட்டா, சிபிஐ டேட்டா முக்கியமா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நல்ல ரிசல்ட்டா வந்துடுச்சு. ரிசல்ட் ரொம்ப நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கல யாருமே, ரைட்டா? ஆனா Q3 விட Q4 பெட்டரா இருக்கணும்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. அது நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். அது நடந்துச்சு அப்படின்னா நமக்கு பழையபடி மெல்ல மெல்ல என்ன பண்ணும்? நம்மளுடைய பழைய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அடுத்த கட்டமா நம்ம யோசிக்கிறோம். இதுக்கு மேல ரொம்ப கிட்ட போய் பார்க்கணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. இதுவே ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால தெளிவான விஷயங்கள் அப்படின்றத நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இது இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்க எல்லாருக்குமே என்ன தெரியணும்? நம்ம வகுப்புல படிச்சது எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் இல்லையா? படிக்கிறது, இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா there is a ஒரு கேப் அப். ஸோ இந்த கேப் அப் என்னவா செயல்படும்? டைப் பண்ணி போடுங்க, டக் 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 போடுங்க, எல்லாரும் போடுங்க. this gap up என்னவா செயல்படும்? this is a gap up. என்னவா செயல்படுறதுக்கான வாய்ப்பு? வெரி குட். likely to be a support. சார் நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வரும் வரும் வரும்ட்டு வரல சார். ஓகே, ஸோ சமயத்துல இந்த இடத்துல வராமலே கூட போலாம். ஆனாலும் சில நிறுவனங்கள் உங்களுக்கு இறங்கி கொடுத்து இந்த வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சில நிறுவனங்கள் இறங்கி கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை பயன்படுத்துங்கள்.
அப்படின்றதையும் நீங்க மனசுல வச்சு. ஓகே, ஸோ நிஃப்டியை பத்திய முக்கியமான விஷயங்களை நம்ம இப்போ தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். குயிக்கா என்ன பண்ண போறோம், நம்ம மற்ற செக்டார்ஸையும் பார்த்துடலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் டிவைட் திஸ் இன்டு 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம நிஃப்டி, ரைட் ஹேண்ட் சைடில் முக்கியமான சில செக்டார்ஸை குயிக்கா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் நான் எதை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐ ஸ்டார்ட் வித் நிஃப்டி பேங்க். ஸோ நிஃப்டி பேங்க், சரி. ஸோ நம்ம நிஃப்டிய எப்படி பார்த்தோமோ அந்த வகையில, ரைட், இப்ப நான் நிஃப்டியில போட்டிருக்கிற எல்லா தகவலையும் என்ன பண்ண போறேன், டெலீட் பண்ண போறேன். ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி இதை வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நிஃப்டி அந்த கடந்த 2 உச்சங்களை நீங்க பாத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி எப்படி பண்ணிருக்கு, பேங்க் நிஃப்டியில இந்த உச்சம் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த உச்சம் அப்படின்றத இங்க பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே இணையா இருக்கிறத பார்க்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உச்சத்துல இதுக்கு மேல, ரைட். அப்கோர்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில இன்னொரு ப்ராப்ளமும் வந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதுல நடந்த ஒரு பாண்ட் மிஸ் செல்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதனுடைய டெம்பரரி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ரிசைன் பண்ணாரு. அவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் விழுந்ததுனால பெரிய வெயிட்டேஜ் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிஃப்டி பேங்கோட இண்டெக்ஸ்ல, அதனால விழுந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா ரெக்கவரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எஸ் இட் மேட், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் ரெக்கவரி. இந்த ரெக்கவரியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, டெக்னிக்கலி நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். சார்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி அப்படின்றது இன்னும் அதனுடைய இமீடியட்டான பாட்டத்தை தாண்டல. ஸோ இந்த 24,400 முன்னாடி இருந்த லாஸ்ட் பாட்டம், இப்போ இந்த 24,400 என்னவா செயல்படலாம், டக் டக் போடுங்க, டக் 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 போடுங்க. இந்த 24,400 என்னவாக செயல்படலாம்? வெரி குட், சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சும்மா 1 லெட்டர் 2 லெட்டர் போட்டா கூட போதும். டெஃபினெட்லி எஸ், இது வந்து இப்ப நமக்கு ரெசிஸ்டன்ஸாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த பாட்டத்தை அது தாண்டல. கான்ட்ரரி டு தட், நம்ம நிஃப்டி பேங்க் பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ரீவியஸ் பாட்டம் எது நம்ம இங்க பாக்குறோமோ, ஸோ அந்த பாட்டத்தை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு. தட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ நிஃப்டி பேங்க் லுக்ஸ் ஸ்ட்ராங்கர், அப்படிதான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ சார்ட் வைஸ் பார்க்கும்போது now நிஃப்டி பேங்க் பிகம் ஸ்ட்ராங்கர் தேன் நிஃப்டி, நம்ம அப்படிதான் பார்க்கணும், ஒப்பீட்டின் அடிப்படையில பார்க்கணும். இதை விட அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ பேங்கிங் செக்டார் நெக்ஸ்ட் வீக் ஏற ஆரம்பிச்சதுன்னா நிஃப்டியை விட வலிமையான ஒரு ஏற்றம் வரலாம். இன்னும் சொல்ல போனா அதனுடைய உச்சம் அப்படின்றத, அது அது ஆக்சுவலா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பா வரும் ஏறும்போது. இப்ப எங்க இருக்கு 53,786. நம்ம இதை எப்படி டார்கெட்டா கூட யோசிக்கலாம். இது வந்து மேல எழுந்து வந்தது அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், இந்த இடத்துல 59,000 கூட வச்சுக்கலாம். ரைட், கரண்ட்லி எங்க இருக்கு 53,786ல இருக்கு. ஸோ 54 கூட வச்சுக்கோங்களேன். ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டி பேங்கோட டார்கெட் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா 59,000. ஓகே, ஸோ 59,000 இப்ப எங்க இருக்கு, அது 55,900, 56 வச்சுக்கோங்களேன். இப்ப இதான் வந்து இப்போதைய க்ளோசிங். ஸோ இந்த க்ளோசிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் ஒரு 3,000 புள்ளிகள் வரை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 56,000. This is 56 and this is 59. ஸோ இந்த 3,000 புள்ளிகள் ஏற்றம் என்பதை நாம் கண்ணில் வச்சுக்கணும், நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் நிஃப்டி பேங்க். ஸோ குயிக்கா அடுத்தடுத்து நம்ம போலாம். அடுத்தது நான் வந்து நிஃப்டி ஆட்டோ. இது வந்து நமக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் செக்டார். இந்த செக்டார் தான் நமக்கு நிறைய பணம் கொடுக்க போற செக்டார், ரைட்டா? இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு டக்கு டக்கு டக்குன்னு புலப்படணும். என்ன புலப்படணும்?
சார் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இட் மேட் அ டபுள் டாப் ஃபாலிங். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹையர் டாப் ஃபார்மேஷன். ஸோ ஹையர் டாப் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இந்த இடத்துல இன்னும் பார்க்குறோம். அதே மாதிரி அதனுடைய ப்ரீவியஸ் பாட்டம்னு எதை நம்ம சொல்றோமோ அந்த பாட்டத்துக்கிட்டே வரல இது. தட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்டில் புல்லிஷ். எப்படி இருக்கு? மச் மோர் ஸ்ட்ராங்கர். ரைட்டா? ஸ்டில் புல்லிஷ், மச் மோர் ஸ்ட்ராங்கர். இப்போ விழுந்துச்சே சார், விழுந்ததெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, எல்லாம் வாய்ப்பு தான். யாராவது இந்த இடத்துல ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா சூப்பர். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினெட்லி இன்ஸ்டிடியூஷனோட பையிங் எங்க வந்தாச்சு? இந்த இடத்துல மார்ச்ல விழுந்துச்சு. மார்ச்சோட எண்டுல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இன்ஸ்டிடியூஷன் வந்து உன்னப்படி என்னப்படின்னு வாங்கிட்டாங்க. இன்ஸ்டிடியூஷன் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஸோ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் எங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னவங்களுக்காக வீக்கெண்ட் ப்ரோக்ராமை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு சாட்டர்டே சண்டேலேருந்து ஆரம்பிக்குது 6:30 to 9:30. ஸோ இந்த ப்ரோக்ராம் 4 வார பயிற்சி வகுப்பு, சாட்டர்டே சண்டே ஃபார் 4 weeks. ஓகே, ஸோ இதுல யாரெல்லாம் எஸ்எஃப்எல் இன்னும் பண்ணலையோ நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ தட் எங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள இறங்குறாங்க இல்லையா? ஸோ இந்த இடம் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ஸ்டிடியூஷனல் பையிங் வர ஆரம்பிச்சிருக்கிற இடம். ஸோ இதெல்லாம் நீங்க எஸ்எஃப்எல்ல படிக்கும்போது தெளிவா படிப்பீங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்ல தான் ஆரம்பிக்கும். இது ஒரு விஷயம். உங்களுக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும்? பிஓஎஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் சண்டே நாளைக்கு நடக்க இருக்குது. ஸோ ரொம்ப லேட்டு தான் நான் உங்களுக்கு இதை சொல்றது. இதனால ஏற்கனவே நான் குரூப்ல போட்டிருக்கேன். ஸோ யாரெல்லாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலுமே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ தட் இது வந்து நாளைக்கு 9:30 AM to 1:30 PM நடக்க இருக்கு. ஸோ இதையே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம குடும்ப உறுப்பினர்களையும் ஃபைனான்சியல் மார்க்கெட்ல எவ்வளவு சீக்கிரம் உள்ள வரமோ அவ்வளவு சீக்கிரம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ஜாய் பண்ணுவோம். Right, coming to auto sector is very, very bullish. Right? Nifty bank பார்த்தோம், நிஃப்டியோட ஸ்ட்ராங்கர். ஆட்டோ பார்க்குறோம், ஆட்டோ வந்து விழுந்ததெல்லாம் வாய்ப்பே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இட் இஸ் ஆல்சோ இப்போ இன்னும் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். எதுக்கு? நமக்கு இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு டிப்பு வரும். பட் அதுவும் வாங்குவதற்கான வாய்ப்புகளே. ஏன்னா ரிசல்ட் வரும்போது நல்ல ரிசல்ட்டா இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றது சரியில்லை அப்படின்னா நமக்கு Q4 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னா அது விழறதெல்லாம் பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ ஆட்டோ செக்டர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப பார்த்த வரைக்கும் அதுதான் வந்து நம்பர் 1. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த செக்டாருக்குள்ள நம்ம போகலாம். அதுக்காக நான் இந்த இடத்துல நிஃப்டி FMCG sector. So Nifty FMCG sector is the worst affected sector, right? This is a worst affected sector. So இதுக்கு முக்கியமான காரணம் கம்ப்ளீட்டா டொமஸ்டிக் கன்சம்ஷன் பாதிக்கப்பட்டது. குறிப்பா ரூரல் எக்கானமி வந்து சரியா இல்லை, அவங்களோட பர்ச்சேசிங் பவர் கம்மியா இருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். இதே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? இந்தியா இஸ் க்ரோயிங், ஜிடிபி இஸ் க்ரோயிங் அப்படி சொன்னா கூட ரூரல் எக்கானமி வந்து க்ரோ ஆகலைன்ற ஒரு நிஜத்தை நம்ம ஒத்துக்கணும். ரூரல் எக்கானமி பாதிக்கப்பட்டால் முதல்ல பாதிக்கப்பட போற செக்டார் எது அப்படின்னு சொன்னா FMCG தான். ஓகே, இதுல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது கண்ணுல நீங்க பாருங்க, இதுல நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா கண்ணுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதா? என்ன தெரியுது? என்ன பேட்டர்ன்? என்ன பேட்டர்ன்? எல்லாரும் போட்டு விடுங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் சார், ஹெட் அண்ட் ஷோல்டர். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே, சோ இதுக்கு ஒரு நல்ல காலம் வந்துச்சுன்னா இல்லை, இன்னும் நல்ல காலம் வரவில்லை. இன்னும் கூட விழலாமா? விழலாம். அதனால FMCG அப்படின்றது இன்னும் வீக் சைட்ல தான் இருக்கிறது. இன்னும் பெருசாக விழுமா? விழலாம், விழக்கூடாதுன்னு நம்புறேன். ஆனா நமக்கு இந்த இடத்துல சார் லெஃப்ட் சைடு சார்ட் ரிமூவ் பண்ணிடுங்க சார், எனக்கு ரொம்ப சோ நம்ம கம்பேர் பண்ணும்போது எடுத்துக்கலாம், அப்புறம் தனியா மாத்திக்கலாம். ஓகே, சோ இப்ப நம்ம பாக்குறது அப்படின்றது வந்து
லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத நான் இப்போ ஜஸ்ட் ஒதுக்கிட்டேன். இப்போ இதுல பார்த்துட்டு அப்புறம் கம்பேரிட்டிவ். ஸோ இப்போ இது வந்து இன்னும் கூட நமக்கு வந்து வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கானா இருக்குதுன்ற மாதிரி தான் தெரியுது. பட் Q4 ரிசல்ட் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் வந்ததுன்னா அதை நலிஃபை பண்ணலாம். பேட்டர்ன் எல்லாம் ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. பேட்டர்ன் ஆல்சோ கேன் ஃபெயில் அப்படின்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ பேட்டர்ன் ஆல்சோ கேன் ஃபெயில். ஸோ மார்க்கெட்ல இது விழறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து அது விழறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு? 24%. ஏற்கனவே அதுல பாதி விழுந்தாச்சு கிட்டத்தட்ட. இங்க இருக்குது. இன்கேஸ் அது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு 18ல இருந்து 20% விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ இந்த பேட்டர்ன் ஃபெயில்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஷோல்டருக்கு மேல போகணும் இல்லையா? பிரைஸ் வந்து இந்த ஷோல்டர் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? த பேட்டர்ன் ஃபெயில். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா த பேட்டர்ன் ஃபெயில். அப்போ இது என்னவாயிடும்? நமக்கு ரிவர்சல் வந்தாச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஏற ஏற செல்லிங். அதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எஃப்எம்சிஜிய பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது இதே டிஃபென்சிவ் செக்டார்ல நமக்கு முக்கியமான இன்னொரு இது நிஃப்டி ஃபார்மா. ஸோ நிஃப்டி ஃபார்மா எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபார்மா இந்த இதே காலகட்டம் தான் நீங்க எடுத்துக்கும் போது நிஃப்டி வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மா இறங்கின ஒரு நேரத்துல இது அந்த மாதிரி விழவே இல்லை. கான்ட்ரரி டு தட் டைட் சைட்வேல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ இது வந்து இந்த உச்சத்துக்கிட்ட போச்சா? எஸ். அதே மாதிரி இதனுடைய அடுத்த பாட்டம் கிட்ட வந்துச்சுன்னா நோ. அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்பட்டதா அப்படின்னா எஸ். இது என்ன கதை சொல்லுது நமக்கு அப்படின்னு சொன்னா, நான் நிஃப்டி விழுந்த மாதிரி எல்லாம் விழ வரல, அதனால நான் மேலேயே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, மேலேயே நிக்கிறீங்களே, நீங்க ஏன் மேல தொடர்ந்து ஏறல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? எக்ஸ்போர்ட் பிரச்சனை. எங்க பிரச்சனை? யூஎஸ்ல பிரச்சனை, ரைட்? ஸோ டேரிஃப் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும். ஆனாலும் எங்களுக்கான ஒரு பலம் இருக்கிறது. அந்த மருந்து அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, அதை இதை போட்டு தடுக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஊசலாட்டம், ஒரு நம்பிக்கையின் ஒளி இங்க இருக்குது. அதனால ஒரு வேளை எதுவும் இந்த ஃபார்மாக்கு வந்து அந்த டாரிஃப்ல இருந்து விலக்குகளும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் வெளிப்படையா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா இது மேல உடைச்சிடும். அப்படி மேல உடைச்சிடுச்சுன்னா இது வந்து ஜூம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் க்ளோஸ் டு இட்ஸ் லைஃப் டைம் ஹை. எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வரோம். இந்த மோசமான ஒரு சூழ்நிலையிலும் ஃபார்மா வந்து எப்படி இருக்கு? க்ளோஸ் டு லைஃப் டைம் ஹை. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு இடம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில ஒருவேளை அது மேல உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கா அப்படின்னா எஸ். இது எப்படி மாறிடும்? இப்போ இங்க இருந்து இப்படி மாறிடும். மேல உடைச்சா என்ன ஆகும்? என்ன பேட்டர்ன் இது? போடுங்க. என்ன பேட்டர்ன் இது? வகுப்புல படிச்சது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. வெரி குட். வெரி குட். அத ரிவர்ஸ்ன்னு சொல்லணும். கரெக்ட். சொல்றது 100% கரெக்ட். கொஞ்சம் நம்ம ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆறுன்னு போட்டுக்கணும் நீங்க எல்லாரும் போடும்போது. எல்லாரும் அதோட போட்டுருங்க. போட்டு மைண்ட்லயும் ஏத்திக்கிங்க. ரைட்? தலைகீழான அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இதை படிக்கிறோம் இப்போ? ஸோ இது வந்து எந்த மாதிரியான இண்டிகேஷன் கொடுக்குது நமக்கு? புல்லிஷா, பேரிஷா, புல்லா, பேரா, பியூஆ, பிஇஆ, அந்த மாதிரி போடுங்க. ஸோ இது எந்த மாதிரியான இண்டிகேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கு? புல்லிஷ் சினாரியோவா, பேரிஷ் சினாரியோவா அப்படின்னு, ரைட்? ஸோ இதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். ஓகே. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருமே அதை அழகா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பி போட்டா ரெண்டுமே குறிக்குமேன்றதுக்காக தான் பி யூஹா, பி ஈயா அப்படின்னு நான் உங்களை போட சொன்னேன் இல்லையா? ஸோ எஸ், டெஃபினெட்லி இட் இஸ் கிவ் அ புல்லிஷ் இண்டிகேஷன். ஓகே, அப்படி மட்டும் நடந்துடுச்சு, இதுக்கு பாசிட்டிவான ஒரு செய்தி வந்தது அப்படின்னு சொன்னா என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். என்ன சார் நடந்துரும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது
மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய அடுத்த மொமெண்டம் டார்கெட், ஸோ ஃபார்மா செக்டார் மேல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு 15% மூவ் இருக்கிறது. ஸோ எல்லாருமே கீப் அன் ஐ 15 to 16% மூவ் நம்ம இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் இப்போ இருக்கிறதுலே முதல்ல என்ன பார்த்தோம், ஆட்டோ ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தோம். இப்போ அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறது எது, நமக்கு ஃபார்மா. ஏன்னா ஆட்டோவாது எழுந்துச்சு, இவன் விழவே இல்லை. ஸோ இஸ் ஹோல்டிங் டைட். அதனால இதுல இருந்து மேல் நோக்கி எழும்புவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபார்மா மேல ஒரு கண்ணு வைக்கலாம். சரி, ஸோ அடுத்தது போலாம். நம்ம அடுத்ததா நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடியை நம்ம நிஃப்டி கூட ஃபர்ஸ்ட் ஒப்பிட்டு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் 2025-26 ஒஸ்ட் சஃபரர் அப்படின்னா இவங்க தான். ஒஸ்ட் சஃபரர் அப்படின்னா இவங்க தான். ஏறக்குறைய அந்த உச்சத்துல இருந்து நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த உச்சத்துல இருந்து எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38%. ரைட்டா, 40 கூட வச்சுக்கலாமே, ஈஸியா ஞாபகம் வச்சுது. உச்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 40% விழுந்தது எப்ப இருந்து? ஸோ இது வந்து டிசம்பர் 24. ஈஸியா ஞாபகம் வச்சுங்கன்னா ஜனவரி, போன ஜனவரியில இருந்து இப்போ வந்துட்டோம் இல்லையா, 1.25 வருஷத்துல எவ்வளவு இழந்துடுச்சு, கிட்டத்தட்ட 40% இழப்பு. அது குறிப்பா இது விழுந்த வேகம்ன்றது பிப்ரவரியில. மார்ச்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் எப்படி விழுந்திருக்கு பாருங்க. இண்டெக்ஸ் வாஸ் ஃபாலிங் வித் வெரி பிக் ரெட் கேண்டில் இல்லையா, இது பியர் கேண்டில், இவ்வளவு பெரிய பியர் கேண்டில். ஆனா அவ்வளவு பெரிய பியர் கேண்டில் இங்க இல்லை. இது ஒரு பியர் கேண்டிலா? எஸ். ஆனா மார்ச் மாசம், இதை ஒப்பீட்டுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், மார்ச் மாசம் நிப்டி பெரிய ரெட் கலர்ல பியர் கேண்டில். மார்ச் மாசம் ஐடி கம்பெனி எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு குட்டியான கேண்டில், ஸ்பின்னிங் டாப் இல்லையா. ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு இண்டிகேஷனை சொல்லுது. எப்போ உஷாராயிருங்க, நான் நிப்டி இவ்வளவு விழும்போது நான் அவ்வளவு பெருசா விழல அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் உஷாராயிருங்க, திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் இறங்கலைன்னு சொல்லுது. மார்ச் மாசம் நிப்டி நான் இறங்குறேன்னு சொல்லுது. மார்ச் மாசம் ஐடி கம்பெனி என்ன சொல்லுது, நான் இறங்கலைங்க, ஏறிட்டேனா அது சொல்ல முடியாது, என்னால ஏற முடியல, பட் நான் இறங்கல. அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெக்கவரி பார்த்து நடக்கும்போது இது டேர்ன் ஆயிருக்கு. இது ஏன் இறங்கலைன்னா Q4 ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிக்குது. இவ்வளவு தூரம் நான் ஏற்கனவே விழுந்தாச்சுங்க 40%. அதனால இனிமேல் நான் விழல, ரிசல்ட் வர நேரம், ஒருவேளை நல்ல ரிசல்ட்டா இருந்தா என்ன பண்றது, அதனால ஹோல்ட் பண்றாங்க, ஃபர்தர் செல்லிங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை டிசிஎஸ் ரிசல்ட் பரவாயில்லைங்க அப்படின்னு வந்திருக்கு, ஏன் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மற்ற ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சுன்னா இது ஒரு பாட்டமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஐடி கம்பெனி மே பாட்டம் அவுட். ஆனா எல்லாமே அப்படி நடக்க வாய்ப்பு உண்டான அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே மிக்ஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல குறிப்பிட்ட சில நிறுவனங்களை நம்ம தேர்வு பண்ணணும். குறிப்பா நம்ம மார்க்கெட் லீடர்னா டிசிஎஸ், அந்த மாதிரி நிறுவனங்கள். அதே மாதிரி நம்ம மிட் கேப் நிறுவனங்கள், அதுல கொஞ்சம் அலசணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பெர்சிஸ்டன்ட், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நம்ம இதெல்லாம் போய் அனலைஸ் பண்ணி எடுத்து உபயோகம் பண்ணணும். ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவராலா அந்த வீழ்ச்சி அப்படின்றது இதுல நடந்துச்சு. இன்ஃபேக்ட் இது முடிஞ்சிடுச்சானா முடிஞ்சிச்சு சொல்ல முடியல. ஸ்டில் வீக்னஸ் இருக்குதானா வீக்னஸ் இருக்குதுதான். ஏன்னா இங்கேயும் நீங்க அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கிறத பாக்குறீங்க. என்ன பேட்டர்ன்? ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன். அவ்வளவு பக்காவா இல்லைனாலும் கூட இது ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. சரி, ஆனா இது வந்து இந்த இந்த ரைட் ஷோல்டரை மேல க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இது நெகேட் ஆயிடும். நெகேட்னா அது நல்லிஃபை, அதாவது இந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு பிக் அட்டெம்ப்ட் இந்த ஷோல்டரோட ஹைட்ல தான் அடிச்சு இறக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த பாட்டம் ஏரியால இருந்து ஒரு ஒரு சின்ன ரீபவுண்ட் நடக்குது, பார்க்கலாம். ஆனா இதுல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, அதையும் நம்ம இங்க பார்த்தோம். உங்க போர்ட்போலியோல இதை நம்பி பெரிய பணத்தை போடலாமான்னா நோ, ஆனா கொஞ்சம் சேர்த்துக்கலாமான்னா எஸ். ஏன்னா அது மெல்ல மெல்ல பழைய இந்த ஷோல்டருக்கு வந்தா கூட அதுவே 20% கிட்ட இருக்கு. தட் இஸ் அ பிக் மணி. ஸோ
டிசிஎஸ்ஐ கூட 15% 20% மேல வரலாம் இப்ப இருக்கிறதுல இருந்து நெக்ஸ்ட் 1 இயர் 1.5 இயர் அப்படின்றதும் ஒரு கணக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து இந்த ஏற்றத்தை கேப்சர் பண்ணலாமா, நம்ம போர்ட்போலியோல கோக்கலாமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து செலக்டிவா பிளே பண்ணணும். ஓவராலா இங்க வந்து ஒரு ரீபவுண்ட் நடக்குது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதுலயும் 15% அளவுக்கு 2026 27ல ஒரு நமக்கு ஒரு லாபம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்த செக்டாருக்குள்ள போறோம். அடுத்து நிஃப்டி மெட்டல். ஸோ நிஃப்டி மெட்டல் எடுக்கிறேன். நிஃப்டி மெட்டல். ஸோ இது எந்த கதையில சேர்க்கறது இல்லையா சார்? இதாவது டபுள் டாப் ஃபார்ம் ஆகி இறங்கி ரிவர்ஸ், அது திரும்பியே பார்க்கல, ரைட்? ஸோ ஈரான் வாராவது, இஸ்ரேல் வாராவது, யுஎஸ் வாராவது, நான் மேல போறேன் 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 போறேன்னு போய்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மெட்டல் ரூலிங் த மார்க்கெட். சூப்பர் டூப்பர். ஸோ இப்ப நம்ம பார்த்த எல்லா செக்டார்ல யார் கிங் அப்படின்னா மெட்டல் இஸ் த கிங். ஸோ கிங் மட்டும் இல்ல, அவர் அடுத்த ரன் அப்புக்கு இதுல பாருங்க, ஏறக்குறைய மார்ச் மாசம் பெரிய வீழ்ச்சி, இவர் பெருசா விழுந்தாருன்னா விழுந்தாரு, பெரிய வீழ்ச்சி கிடையாது. அதே சமயம் அடுத்தது ஏப்ரல்ல பழைய ஹைக்கு, நியூ ஹை கிட்ட வந்துட்டார். ஒருவேளை நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா இவர் என்ன பண்ணுவாரு, புதிய உச்சத்தை உருவாக்கி விடுவார். சோ இப்ப நம்ம முக்கியமான சில செக்டார்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல குறிப்பா த பெஸ்ட் செக்டார் அப்படின்னு இப்ப நம்ம எதை முடிவு பண்றோம்? மெட்டல் இஸ் தி பெஸ்ட், நம்பர் 1. நம்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி ஃபார்மாவை நான் கொண்டு வந்து போடுறேன். ஸோ நிஃப்டி ஃபார்மா அப்படின்றது ஏற்கனவே உச்சத்துக்கிட்ட தான் இருக்கு இல்லையா, லைஃப் டைம் ஹை கிட்ட தான் அது இருக்கு. மெட்டல் லைஃப் டைம் ஹையை தொட்டாச்சு, தாண்டியாச்சு கூட எடுத்துக்கோங்க. 2வது இடத்துல இருக்கிறது நிஃப்டி ஃபார்மா. 3வது இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கலாம், நிஃப்டி ஆட்டோ. ஸோ ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வைஸ் இட் இஸ் லுக்கிங் வெரி குட், ஸ்டில் இட் இஸ் ஆன் தி அப் ட்ரெண்ட் அண்ட் ரெக்கவரி இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ அடுத்து பணம் பண்ண வேண்டிய 3 செக்டார். ஆக நம்ம செக்டார் ஸ்டடி இப்போ படிச்சு முடிச்சிருக்கிறோம். ஸோ இதுல நம்ம எடுத்திருக்கிற ஸ்டடி பிரகாரம் 3 பெஸ்ட் செக்டார் அப்படின்னு எதை எடுத்துக்கிறோம், அதை நான் இங்க போடுறேன், செக்டார் ஸ்டடி. இதுல முதல் இடத்துல நம்ம எதை வைக்கிறோம், மெட்டல். 2வது இடத்துல எதை வைக்கிறோம், ஃபார்மா. 3வது இடத்துல எதை வைக்கிறோம், ஆட்டோ. ஸோ இந்த 3 செக்டார்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல இருந்து சில கம்பெனிகளை ஸ்டடி பண்ணி தேர்வு பண்ணா அடுத்த வாரம் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த 3 செக்டார்ல இருக்கிறதா. எல்லா செக்டார்லயுமே இருக்குது. அப்கோர்ஸ் நம்ம பார்த்ததுல பேங்கிங்கும் அடுத்தது ரெடி ஆயிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். நல்ல ரிசல்ட் இருந்தா பேங்கிங் பழைய உச்சத்தாண்டும் 3000 புள்ளி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருக்கோம். எல்லாத்துலயுமே இருக்கு. பட் இருந்தாலும் இதை 3ம் நம்ம கவனத்துல எடுத்துக்கோங்க. நிஃப்டி பேங்க், பேங்க் நிஃப்டியும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல 3000 புள்ளி ஏற வாய்ப்பு இருக்கு. குறிப்பான சில வங்கிகளை எடுத்துக்கோங்க. ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா நத்திங் லைக் தட். ஓகே, ஸோ ஆக நம்ம செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இது வரைக்கும் டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம், இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், கம்பெனிஸ் இதுல இருந்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கணும். அதன் பிறகு அது எங்க வாங்கலாம் அப்படின்றது 2 விதமா பிரிக்கலாம், ரைட்டா? எந்த முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ்லயோ இல்ல ஏற்கனவே ஏறுது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவல்லையோ அதை நீங்க பின்பற்றலாம் அப்படின்றது ஒரு சஜஷனா சொல்றேன். அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 3 செக்டார் அடுத்த வாரத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்க. நாட் ஒன்லி அடுத்த வாரம், உங்க போர்ட்போலியோல இது சம்பந்தமான இந்த துறை சார்ந்து சில நிறுவனங்களையும் எடுத்துக்கலாமா அப்படின்னா டெஃபினெட்லி எஸ். திஸ் இஸ் மை சஜஷன். ஐ ஹோப் யூ ஃபாலோ திஸ், become successful.